Watch full episodes on Jio Hotstar. ரங்கீலா, இந்த ருத்ரா எங்க போனா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அவனை காலையில இருந்தே காணோம் ஐயரா. சன் சிட்டியோட 3 பிளேயருக்கும் பலமா அடிபட்டிருக்கு. இப்போ சன் சிட்டிக்காக ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் சன் சிட்டி ஒரு கோல் கூட போடவே இல்லை. இந்த தடவை கால் சிட்டி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிடும் நினைக்கிறேன். கால் சிட்டி பிளேயர்ஸ், நீங்க சீட்டிங் பண்றீங்க. ரூல்ஸ் படி நீங்க விளையாடுங்க. கால் சிட்டியும் சன் சிட்டியும் எப்ப மோதிக்கிட்டாலும் யாரு ஜெயிக்க போறாங்கிறது ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கிறது முக்கியம் இல்ல. மாயிரா, ருத்ரா எப்ப வருவா? வந்துட்டு இருப்பா வருண். அது வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்பவே உனக்கு பின்னாடி வர எல்லாரையும் நான் தூரமா தூக்கி போடுறேன் பாரு. சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. சன் சிட்டி தெரியாம கால் சிட்டிக்கு ஒரு கோலை போட்டு கொடுத்துட்டாங்க. கால் சிட்டி ஜெயிக்கிறதுக்கு இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு கோல் தான் தேவைப்படுது. இப்ப ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தாதான் சன் சிட்டியை காப்பாற்ற முடியும். ஹலோ சார், மெஜஸ்டிக்கோ. ஹலோ உடனே வெளியே வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, நான் தனியா வரணுமா? பேசணுமா? ஓகே.
நான் வரேன். ஏதோ சரியா இல்லையே. இந்த ஜெய்சிங் எங்க போறான்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவே கண்டுபிடிக்கிறேன். ஹலோ சார் மெஜஸ்டிகோ, என்ன ஆச்சு? இந்த உலகம் முழுக்க மியூசிஷியன் காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்கள எங்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. என்ன நடக்குங்கிறத கண்டுபிடி. இங்க பாரு, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே சார் மெஜஸ்டிகோ, நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். ஓலாரி ஓலா, நான் தான் சபோலா ஷகால். எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னன்னு புரியலையே. என்ன பிரச்சனை புரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? புரியலையே. இதுக்கு என்னவா இருக்கும் ருத்ரா? மைரா, வருண், சீக்கிரம் வாங்க.
ஆபத்துன்னு நினைக்கிறேன். தயாரா இரு. ருத்ரா அங்க பாரு. இது தாத்தா வந்துட்டாரு. ருத்ரா உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல தாத்தா, ஆனா இதெல்லாம் எப்படி? சீக்கிரம் வாங்க, அவங்களை காப்பாத்தலாம். இல்ல ருத்ரா, ஒரு விஷயம் மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. ஒரு எதிரி கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அவனோட சக்தி என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்றவன் நிச்சயமா ஒரு சக்திசாலியா தான் இருப்பான். அவன் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கறத நாம கண்டுபிடிக்கணும். நாம சீக்கிரம் போயாகணும். வாவ், ஸ்பேஸ்ல இவ்ளோ பெரிய ஹைடெக் சிட்டியா? என்னால இத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் இப்போ கனவு காண்ற மாதிரியே இருக்கு. யா, இல்ல, முழிச்சிட்டு தான் இருக்கேன். இது கனவு கிடையாது தாத்தா. தாத்தா அங்க பாருங்க, அதோ அங்க எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. குழந்தைகளா, மறந்துடாதீங்க. பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா நாம பொறுமையா தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். தாத்தா, கீழே இருக்கிற கேட்டை நான் இப்பவே திறந்து விடுறேன். அபேஸ்கா சபேஸ்கா உஸ்டினோ மீ.
தாத்தா, காப்பாத்துங்க. தேங்க்யூ தாத்தா. ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எதிரி ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். என்ன நடந்தாலும் மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துறாதீங்க. நீங்க எல்லாரும் ஒரு லைனா நில்லுங்க. இந்த ஊரோட பெயர் டாக்ரிலா சிட்டி. இந்த சிட்டிக்கான ஓனர் ரொம்ப பெரிய மெஜிஷியன், தி மாஸ்டர் மெஜிஷியன் டாக்ரிலா. அது சரி, எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்க? அத மாஸ்டர் டாக்ரிலா உங்ககிட்ட சொல்லுவாரு. முகத்துல இருக்கிற மாஸ்க நீங்க கரெக்டா முயற்சி பண்ணாதீங்க. இத உங்களால எடுக்க முடியாது. இந்த மாஸ்க போட்டதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் டாங்க்ரிலா சிட்டியை சேர்ந்தவங்க. யாரும் வேற வேற சிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த மாஸ்க் உங்க வீட்டுல மட்டும்தான் திறக்கப்படும். நீங்க வெளியே வந்ததோ தானாவே இந்த மாஸ்க் உங்க முகத்துல வந்து ஃபிட் ஆயிடும். இந்த மாஸ்க் அழிக்க முயற்சி பண்ணாலோ இல்ல மாஸ்க் இல்லாம யாராவது வெளியே வர முயற்சி பண்ணாலோ அவங்க கதையை முடிச்சிருவோம். இங்க இருந்து உள்ள போறது கஷ்டம்னு நினைக்கிறேன். வாங்க, மேல ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். The Master Dongrila is coming. டாங்க்ரிலாவோட லீலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. வெல்கம் டு டாங்க்ரிலா சிட்டி. நீங்க எல்லாரும் சில நாட்களுக்கு இங்க விருந்தாளியா வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க பூமிக்கு போயிடுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இங்க தங்கறதுக்கு வீடு, சாப்பாடு, தண்ணி எல்லாமே ஃப்ரீ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு எதுவும் ஃப்ரீயா வேண்டாம். நாங்க திரும்பவும் எங்க இடத்துக்கு போகணும். நண்பர்களே, இவன் தனியா இருக்கான். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் ஒரு மெஜிஷியனா, அவன மாதிரி நாமளும் மெஜிஷியன் தானே. கம் ஆன், அட்டாக் பண்ணுங்க.
டாங்கிரிலாவோட லீலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு சொன்னல, அது என்னன்னு கேட்டிருக்கலாம்ல. அதுதான் உங்களோட மேஜிக்கல் பவர். நீங்க கியூப்ல கைதானதுக்கு அப்புறம் உங்களோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே பறிக்கப்பட்டுருச்சு. அந்த மேஜிக்கல் சென்டர்ல தான் உங்களோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு மேலேயே என்னை எதிர்க்கணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா தாராளமா எதிர்த்து நில்லுங்க. நீ போ. சொல்லுங்க டாங்கிரிலால். இவங்க எல்லாருக்கும் இருக்கிற இடத்தை காட்டி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட. புரியுதா? எல்லாரும் இப்ப எனக்கு பின்னாடி வாங்க. இன்னொரு விஷயம், நான் எலின்னு என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்ட கூடாது. நான் பார்க்கறதா எலி, ஆனா உண்மையிலேயே சிங்கத்தை விட கொடூரமானவன். தாத்தா வாங்க, நம்ம யாருக்குமே தெரியாம இந்த சிட்டிக்குள்ள போயிடலாம். இந்த சிட்டிக்குள்ள போறது அவ்வளவு சாதாரணமா இருந்தா கீழே இருக்கிற கேட் வழியாவே எல்லாரையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதுல கண்டிப்பா ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கும். தாத்தா, இந்த சிட்டில யாராலையும் உள்ள இருந்து வர முடியாது, வெளியே இருந்து போகவும் முடியாது. ஆமா ருத்ரா, நீ சொல்றது சரிதான். நாம எப்படியாவது உள்ள போய் தானே ஆகணும். நாம இந்த ப்ரொடெக்ஷன் வாலை தாண்டி தான் போய் ஆகணும். இதுல அடுத்தடுத்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் மோதிச்சுன்னா இந்த ப்ரொடெக்ஷன் சில நிமிடங்களுக்கு கிழிய வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல தான் நாம உள்ள போய் ஆகணும். சரி, இப்ப என்னோட பிளான கேளுங்க. நீங்க இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ பாத்தீங்களா? இது கூட்டமா தான் பறக்கும். முன்னாடி போற 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ தான் பின்னாடி போற எல்லாமே ஃபாலோ பண்ணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல தாத்தா. ருத்ரா, நீயும் மைராவும் ஒரு ஆஸ்ட்ராய்ட்ல இருங்க. ரங்கீலாவும் வரணும் இன்னொரு ஆஸ்ட்ராய்ட்ல, 3ஆவதுல நான் இருக்கேன். உங்க கையோட மூமெண்ட்ஸ்னால இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை எப்படி வேணாலும் வளைக்க முடியும். இப்ப பிளான் என்னன்னா, ருத்ரா, ரங்கீலா, நீங்க உங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல லிங்க் பண்ணி மத்த ஆஸ்ட்ராய்ட்ஸை ப்ரொடெக்ஷன் கவசம் பக்கமா கைட் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்ல சைட்ல போயிடுங்க. இவங்க மோதட்டும். கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே நான் உள்ள போயிடுறேன். ஆனா நான் உள்ள போயிட்டேன்னா அப்புறம் உங்களை எப்படி உள்ள வர வைக்கிறதுன்னு நான் பிளான் பண்றேன். எல்லாரும் ஒன்னா உள்ள போக முடியாது, ஏன்னா அந்த கேப் சீக்கிரம் மூடிடும். மைரா ரெடியா? ரங்கீலா, மேல வாங்க.
Oh no! ருத்ரா, நான் வரேன். எங்க எல்லாரும் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாங்க சீக்கிரம். தாத்தா இவனை கூட்டிட்டு வாங்க. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, தாத்தாவை காப்பாத்து. இப்ப நம்ம போனோம்னா நம்மளும் மாட்டிப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நம்ம பொறுமையா தான் யோசிச்சு ஆகணும். ஜெய்சிங் சௌகான், நான் தான் டோங்க்ரீலா. இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப பெரிய எல்லாரை விட சக்தி வாய்ந்த மெஜிஷியன். நீதான் பூமியில ரொம்ப பெரிய மெஜிஷியன் கேள்விப்பட்டிருக்க. உனக்கு ஒரு பேரன் இருக்கானா, அவன் பேரு ருத்ராவா. அதுக்கப்புறம் உன் வீட்டுல ரங்கீலா சில்லின்ற பேர்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்களாமே. உன்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷனை யார் சொன்னா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயா இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஓ, இதுல நீயும் இவனுக்கு துணையா இருக்கியா? நான் நேரத்துக்கு துணையா இருக்கேன். ஜெய்சிங் சௌகான், இது டோங்க்ரீலா நேரம். அவன மாதிரி சக்தி வாய்ந்த மெஜிஷியன் யாரும் கிடையாது. அவனும் இங்க ஒரு கைதியா தான் இங்க வந்திருந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருக்கணும்னு அவன் புத்திசாலித்தனமா முடிவு எடுத்துட்டான். இப்போ நீ என்ன முடிவெடுக்க போறன்னு பார்க்கலாமே. எனக்கு ரொம்ப புத்திசாலியான சக்தி வாய்ந்த மெஜிஷியன் தேவைப்படுறாங்க. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ற டாம்ரீலா? நான் உலகத்துல இருக்கிற எல்லா மெஜிஷியன்ஸையும் என்னோட இந்த டோங்க்ரீலா சிட்டிக்கு கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் மனுஷங்க மட்டும்தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு அடியா அழிச்சுடுவேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டையே உருவாக்கலாம். அங்க மனுஷங்க கிட்ட இருந்து எந்த ஆபத்துமே நமக்கு இருக்கவே இருக்காது. மனுஷங்களால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அவங்க வாழ்க்கைய வாழறாங்க, நாம நம்ம வாழ்க்கைய வாழறோம். அப்புறம் எதுக்காக அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறேன்? அவங்கள அழிக்கிறது அவசியமான விஷயம்தான். அவங்க பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது. மனுஷங்க என்னோட ஊரையே அழிச்சிட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? அவங்க கோழையானவங்க, மறைஞ்சதுன்னு தான் தாக்குவாங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என் முன்னாடி மட்டும் அவங்க மோதி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் அழிச்சிருப்பேன். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் ஊரை அவங்க எரிச்சிட்டாங்க. எலி காட்டு. ஓகே மாஸ்டர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? மனுஷங்க காரணமே இல்லாம யாரையும் தாக்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா ஏதாவது பண்ணி இருப்ப. ஒண்ணு பண்ணு, தைரியம் இருந்தா அதையும் காட்டு. என்னோட மாஸ்டர் நீ கோலன்னு சொல்றியா? என் மாஸ்டருடைய தைரியம் என்னங்கிறத பாரு. நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மலைகளை சுத்தி பார்க்க தான் வந்தோம். ஆனா நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்க. எங்களை போக விடுங்க. சரி, நீங்க போங்க. எலி, எதுக்கு அதெல்லாம் காட்டுற?
இதுதான் விஷயமா? நீ அப்பாவி மக்களை அழிச்சன்னா கண்டிப்பா அவங்க அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. உன்னோட ஊர் அழிஞ்சதுக்கு நீ தான் காரணம். இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அவங்க மேலதான் தப்பு இருக்கு. இப்ப சொல்லு, எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியான்னு? ஏன்னா அவங்க என் ஊரை எரிச்ச மாதிரி நானும் அவங்கள ஒட்டு மொத்தமா எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்குவேன். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ யாரையும் எரிக்க நான் விட மாட்டேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா புஷ்டினோ. இந்த டோங்கிரிலாவை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு மெஜிஷியன் வந்தா அவனோட மொத்த பவர்ஸையும் நாங்க எடுத்துடுவோம். உங்களோட எல்லா பவர்ஸும் இந்த பவர் டேங்க்ல இருக்கு. சரியான நேரம் வரும்போது உங்க பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா உங்களுக்கு தேவைப்படுற பவர் அது மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா என்னைக்குமே நாங்க உன்னை எதிர்த்து நிக்க முடியாத மாதிரி தானே நீ எங்களுக்கு பவர்ஸ் கொடுப்ப? சரியா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமான்றத நீ தான் யோசிக்கணும். அதுக்கு நான் நிறைய டைம் தரேன். பவர்ஸ் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. அத முதல்ல யோசிச்சுக்க, புரியுதா? யாராங்க? இவனை கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம். அந்த ருத்ரா எங்க இருக்கா? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்க ஊர் மக்களை ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்துட்டேன். டோங்கிரிலா, ருத்ரா நம்ம கையில இல்லாத வரைக்கும் நாம நிச்சயமா ஆபத்துல மட்டும்தான் இருப்போம். அவன் பார்க்கிறதுக்கு வேணும்னா ரொம்ப குட்டி பையனா இருக்கலாம், ஆனா அவனோட மேஜிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த ருத்ராவால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் டோங்கிரிலா. இந்த டோங்கிரிலா இந்த யூனிவர்ஸிலே சக்தி வாய்ந்த மிகப்பெரிய மெஜிஷியன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஓ, இங்க பாத்தீங்களா? இங்க எல்லாமே ஃப்ரீ தான். இங்க கடையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் பணமே கொடுக்கல. நானும் போய் ஃப்ரூட் சாப்பிட போறேன். ரங்கீலா நில்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க முகத்துல மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் விட வித்தியாசமா இருக்க கூடாது. அப்படி இருந்தா மாட்டிப்போம். ஜிபாஸ்கா மாஸ்க் கிரியேட்டோ. சரி வாங்க, இதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. வாங்க. ஆமாமா, நான் நல்லா பார்த்தேன். 4 பேரும் மாஸ்க் இல்லாம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜிக்கால மாஸ்க் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட மேஜிக்கல் பவர் இருக்கு. இப்போ என்ன பாஸ் பண்ணட்டும்? சரி, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். வாவ், மெட்ரோ ட்ரெயின் நல்லா இருக்குல்ல? காத்துலயே பறக்குது.
இந்த சிட்டி ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இந்த மெஜிஷியன் டாங்க்ரீலா உருவாக்கி இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக்கல் சிட்டி இது. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, இந்த இடத்துக்கு நாங்க புதுசு. இப்பதான் நாங்க இங்க வந்தோம். அங்க பாருங்க, அங்க ஜொலிக்குதுல, அது என்ன? அதுலதான் எல்லாரோட மேஜிக்கல் பவரும் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து டாங்கிரீலா எப்ப நினைச்சாலும் யாருக்கு எவ்வளவு வேணும்னாலும் அவரால் அந்த மேஜிக்கல் பவரை தர முடியும். என் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டீங்கன்னா பொறுமையா எல்லாம் விளக்கமா சொல்லுவேன். ஓ, அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க போகலாம். வாங்க வாங்க, என்னோட வீடு இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் தயாராக இருங்க. என்னாச்சு ருத்ரா? ஒண்ணும் இல்ல. ருத்ரா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை பத்தி இவரு என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காரு. ருத்ரா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? சிங்லி, சிங்லி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன்னை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வேணாம், விடு. ஜம்ப் பண்ணாத, நிறுத்து. சொல்றத கேளு. சொன்னா கேளு, விடு விடு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீ லீவ்ல உன் கிராமத்துக்கு போறேன்னு சொல்லி தானே போன. இங்க எப்படி வந்த சொல்லு. நான் என்னோட கிராமத்துக்கு தான் போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இவங்க மேல இருந்து இறங்கி வந்து எங்க எல்லாரையும் கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் நாங்க குடும்பத்தோட இங்க இருக்கோம். உங்க மாஸ்க உங்களால கழட்ட முடியுதுல, அப்ப எதுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல கழட்டல? இந்த மாஸ்க நீங்க வீட்ல மட்டும்தான் கழட்ட முடியும். வெளியில போனீங்கன்னா அது தானாவே பறந்து வந்து உங்க முகத்துல மாட்டிக்கும். யாராவது மாஸ்க் இல்லாம வெளியில வந்ததை பார்த்தாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிடுவாங்க. ஆமா, நம்ம தாத்தா எங்க இருக்காரு? அவரும் மாட்டிக்கிட்டாரு. என்னது? அப்படின்னா தாத்தா மெஜிஷியன் ஆஃப் மெஜிஷியன் ரேஸ்ல கண்டிப்பா கலந்துக்குவாரு. அதுல புதுசா பலசாலியான மெஜிஷியன்லாம் கலந்துக்குவாங்க. அதுல யாரு திறமையான மெஜிஷியன்ங்கிறத டாங்கிரியில கண்டுபிடிச்சிடுவான். அதுல ஜெயிக்கிற மெஜிஷியனை அவன் தன்னோட அட்வைசரா வச்சுக்குவான். மெஜிஷியன்ஸ் ஆஃப் மெஜிஷியன்ஸ் ரேஸ். என்னோட அன்பான ஜெய்சிங் சௌகான், அப்புறம் என்னோட நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் லிமிட்டல் மேஜிக்கல் பவர்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு அந்த லிமிட்டல் மேஜிக்கல் தான் உங்களுக்கு உதவ போகுது. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ஜெயிக்கிறவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க. லீலா 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 டோங்க்ரீலா கா லீலா.
இந்த பவர் போதுமானதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரவங்க என்னோட கோல் டீம்ல அவங்க சேர்க்கப்படுவாங்க. ஓகேவா? நாட் ஓகே. ஜிபைஸ்கா சக்கு ஃபினிட்டோ. டோங்கிரிலாவோட லீலையை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஜெயசிங் சௌகான், நான் நோ மேஜிக்கல் சர்க்கிள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்க யாரோட மேஜிக்கும் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீ இருந்த கொஞ்சம் பவர்ஸையும் யூஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் வேற எதுவும் முட்டாள்தனத்தை பண்ணாத. இந்த ரேஸை யாரு முடிக்கலையோ அவங்க கதை முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க புதக்குழிக்கு மேலதான் இருக்கீங்க. இந்த ரேஸ் முழுக்க முழுக்க ஒரு அழகான ஆபத்துல முடிகிறீங்க. ஓகே, ஆப்ரகாடாப்ரா கோ. இவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இல்ல வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். நான் இங்க மாட்டிக்கிட்டே, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நானும் மாட்டிக்கிட்டேன், என்ன யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இந்த சத்தம் யாரோடது? ஜெய்சி, இதை சீக்கிரமா பிடிங்க. நீயும் சீக்கிரமா பிடி. இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே. தான் உயிரை பத்தி கவலைப்படாம மத்தவங்களை காப்பாத்துறானே. அவன் உங்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். உண்மையை மட்டும்தான் பேசுவான். அவன் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கவே மாட்டான். இது என்னது? நீங்க என்ன நினைச்சாலும் என்ன பிடிக்க முடியாது.
அங்க ஒண்ணு இருக்கு பார். வேண்டாம், நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்ன இது புது பிரச்சனை? காப்பாத்துங்க. Thank you, Jai Singh. Thank you, Jai Singh. என்னோட பவர் எல்லாம் முடிய போகுது. ஜெய்சிங், பார்த்து ஜாக்கிரதை. கீழே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். என்னோட பவர்ஸ் முடிய போகுது. எல்லாரும் கட்டி அப்படிங்க. நான் உங்களை ஃபினிஷ் லைன்ல இருந்து தூக்கி போடுவேன். எங்க கை வழுக்கிட்டு போகுது. Zibajska Sakub Pushto! பாவம் ஜெயசிங், நீ மத்தவங்களை காப்பாத்துனதுனால இப்போ ஆபத்துல இருக்க. எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். கண்டிப்பா முடியாது. நான் எப்பவுமே உனக்கு துணையா இருக்க மாட்டேன். அப்படின்னா பாய் பாய். பாய் பாய் ஜெய்சிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்மோக், இது பியரோ. அவன் ஜெசிங்க கூட்டிட்டு போயிட்டான். தேடுங்க, தேடுங்க அவனை. அவன் இங்க இருந்து தப்பிக்க கூடாது. ஏதாவது ஒன்னாச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். தாத்தா, இவன் ரொம்ப ஆபத்தான மெஜிஷியனா இருக்கான். உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களையும் அழிச்சிட்டு மெஜிஷியன்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறான். மெஜிஷியன்ஸ்க்கும் அவன் முழு பவரை கொடுக்க மாட்டான். எல்லாரும் அவனுக்கு கீழே அடிமையா வாழற அளவுக்கு தான் அவன் பவர் கொடுப்பான். என்னோட பாடியில இருந்து எல்லா எனர்ஜியும் வெளியே போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ரகிலா, தாத்தாவோட உடம்புல இருந்த எல்லா எனர்ஜியும் அவங்கள காப்பாத்துறதுல குறைஞ்சிடுச்சு. இவர் ரொம்ப பலவீனமா இருக்காரு. நீ போய் இந்த மெடிசனை வாங்கிட்டு வா. சரி, நான் வாங்கிட்டு வரேன்.
மாஸ்க் போட்டுட்டு போ. அச்சச்சோ மறந்துட்டேனே. இத கழட்ட கூடாது, இல்லன்னா மாட்டிக்குவ. எஸ் சார். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க. நீ என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? தாத்தா நம்ம டோங்கிரில அவ எப்படியாவது மோதி ஆகணும். ஆனா அதுக்கு எல்லாரோடைய மேஜிக்கல் பவர்ஸ் திரும்பி கிடைச்சிச்சுன்னா ஈஸியா அவங்க கிட்ட எல்லாராலையும் மோத முடியும். நமக்கு இப்போ 2 வேலை இருக்கு. ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கிற அந்த மேஜிக்கல் பிளேன் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். 2வது எனர்ஜி டேங்க்ல இருக்கிற எனர்ஜியை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படியாவது டோங்கிரிலாவோட பேலஸ்ல நுழைஞ்சிட்டோம்னா அங்க நமக்கு இந்த கேள்விக்கான பதில்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அங்க போறதுக்கு ரொம்ப டைட் செக்யூரிட்டி இருக்குமே. நீங்க எல்லாரும் சின்ன சின்னதா மாறி பேலஸ்குள்ள போகலாம். யாரு கண்ணுக்கும் நீங்க தெரிய மாட்டீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்கிங் மேஜிக் சொல்லி தரேன். இபைஸ்கா ஜிபைஸ்கா லில்லிபுட்டினோ. என்னாச்சு உங்களுக்கு? திரும்பவும் நார்மல் ஆகிறதுக்கு நீங்க நார்மலிஸ்டிக்னு சொன்னா போதும். தாத்தா மேஜிக்கல் பவர் சென்டர் பேலஸ்க்கு மேல தானே இருக்கு, நம்ம போய் அத உடைச்சிடலாம். வாங்க வாங்க அதை உடைச்சிடலாம். அதை உடைக்கிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது தெரியுமா? வருண் சொல்றது ரொம்ப சரிதான் மைரா. வெளியில இருந்து அதை உடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதோட உள்ள போற வழியும் நமக்கு தெரியாது. தாத்தா அத நான் வேகமா சுத்தி விட்டுட்டேன்னா உள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் தானா மோதி மோதி அத உள்ள இருந்தே உடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? உள்ள இருந்து உடைச்சிடலாமா? உன்னால ஒரு கிளாஸ கூட தூக்கி சுத்த முடியாது, நீ அந்த எனர்ஜி டேங்கே உடைச்சிடுவியா? சொல்லு. டேங்கை என்னால சுத்த முடியுமான்னு தெரியல, ஆனா கேனை என்னால கண்டிப்பா சுத்த முடியும். சந்தர் மந்தர் காலி கலந்தர் சூ. தாத்தா எனக்கு காப்பாத்துங்க தாத்தா. காப்பாத்துங்க தாத்தா. இந்த மெடிசன் யாருக்கு வேணும்? நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன். என்ன உண்மையாவா? கண்ணுக்கு கீழே கூட கருப்பு சர்க்கிள் வந்துருச்சு பாருங்க. இதோ. நீ எப்படி உன்னோட மாஸ்க கழட்டின? ஓ ஓ இத நான் எப்படி கழட்டினேன்னு தெரியலையே. ஈயா. செக்டர் 17 ஜோன் 3. செக்டர் 17 ஜோன் 3. மெடிக்கல் ஷாப்ல மாஸ்க் கட்டின ஒருத்தன் இருக்கான். அவனை சீக்கிரம் புடிங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, சோல்ஜர்ஸ் வந்துருவாங்க, நீ உடனே கிளம்பு. ருத்ரா. செக்டர் 17 ஜோன் 1. மாஸ்க் இல்லாம ஒருத்தன் இங்க இருக்கான். அவனை சீக்கிரம் புடிங்க. அடடா, இங்க ஸ்டாச்சு கூட பேசுதே. என்னடா சிட்டி இது, ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அங்க இருக்கான். சீக்கிரம் வாங்க, பிடிக்க அவன. சீக்கிரம் பிடிக்க அவன. ருத்ரா காப்பாத்து. இங்க யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது. உதவி செய்றவன் எங்க வேணா வரலாம். நீ உனக்கு உதவி செய்ய போறியா? உன் உயரம் என்னன்னு பாத்தியா? ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாத.
Zibajska, Sakur, Pushtu! Rangila, don't worry. Flying sketch creator. செக்டர் 15 ஜோன் 2 மாஸ்க் இல்லாம 3 பேர் அங்க இருக்காங்க. செக்டர் 15 ஜோன் 2. வாவ், சூப்பரா இருக்கே. இவங்க கூட எலியும் பூனையுமா விளையாடுறது கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் எனக்கு இருக்கு. நேரா பாருங்களேன். எனக்கு ஸ்கேட் ஷூல பறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது. என்ன நேராக்கு எல்லாமே தலைகீழா தெரியுது. ரங்கிலா, நாங்க கை விடுறோம், நீங்க பாருங்க. என்னால முடியல. அவள ரங்கிலா, ப்ளீஸ் எழுந்திருங்க ரங்கிலா. ருத்ரா, உன்னாலையும் ஃப்ரெண்ட்ஸாலையும் இங்க இருந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சீக்கிரம் பறந்து போங்க. சோல்ஜர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, போங்க. அங்க போல் இருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. இப்போ ஸ்டாச்சு வருது பாரு. கொஞ்ச நேரம் உங்க கையை விடுறோம் ரங்கிலா. சரிப்பா. ரைட்ல போகணுமா இல்ல லெஃப்ட்ல போகணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் பா. சோல்ஜர் செக்டர் 5 ஜோன் 4 சீக்கிரம் வாங்க. மாஸ்க் இல்லாதவங்க இங்க 3 பேர் இருக்காங்க. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் டோங்கிரிலாவோட கண்களாவும் காதாவும் இருக்கு. லைவ் சிசிடிவி கேமரா மாதிரி. சோல்ஜர் செக்டர் 5 ஜோன் 4 சீக்கிரம் வாங்க. மாஸ்க் இல்லாதவங்க இங்க 3 பேர் இருக்காங்க. இல்ல, இவர் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கா. எங்க ஊர்ல ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, அடுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. அவன் வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவன் கதையை சீக்கிரமா முடிச்சிருங்க. அவன்கிட்ட இந்த பூனை எலி விளையாட்டுல வேண்டாம், ஏன்னா அந்த பூனை இந்த எலிய முடிச்சிரும். ருத்ரா, சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்க வராங்க. ஐயோ, மாட்ட போறோம். பிச்சிட்டோம்பா. ருத்ரா, அவளை தாத்தா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மெசேஜ் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதுல எந்த மெசேஜும் இல்லையே. டோங்கிரிலாவை பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ருத்ரா, உங்க தாத்தாவை நீ காப்பாத்தினா நாளைக்கு டோங்கிரிலாவோட ஸ்டேடியத்துக்கு நீ வந்தே ஆகணும். அங்க உங்க தாத்தா ஜெய்சிங் சௌகானுக்கும் புல்டோசருக்கும் ஃபைட் இருக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க தாத்தா கிட்ட எந்த பவரும் இல்லைன்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா புல்டோசர் கிட்ட நான் கொடுத்த பவர் இருக்கு. நம்ம கிட்ட நாளைக்கு மார்னிங் வரைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு நைட்டே நம்ம எப்படியாவது அந்த பேலஸ்குள்ள போய் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தெரியற அந்த பிளேன் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். எனர்ஜி டேங்க்குள்ள நுழையறதுக்கும் வழியை கண்டுபிடிக்கணும். Ibaiska, flying Lilliputino Prieto. ஒருவேளை நம்ம ஃப்ளைங் ஸ்கேட் ஷூஸ் சைஸ்னால வேலை செய்யாம இருக்கலாம். அதனால தான் நான் சேஃப்டிக்காக இதை ரெடி பண்ணேன். வாங்க போகலாம். இங்க ரொம்ப வித்தியாசமான ஸ்மெல் வருது. மனுஷங்க, ஆனா பார்க்க மனுஷங்க மாதிரி இல்லையே, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. யாரா இருக்கும்? ஃப்ளைங் விங்ஸ் இருக்கு பாருங்க. அவனை பிஸியா வச்சிருங்க. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அச்சச்சோ, நான் இத மறந்துட்டேனே. நீங்க பாருங்க, என்னோட பேரை வச்சு என்ன இட போடாதீங்க. என்னோட பேரு தான் எலி. ஆனா நான் புலிய விட ரொம்ப ஆபத்தானவன். உங்களை இப்ப நான் கொசு மாதிரி அடிச்சு நசுக்க போறேன். பாக்குறீங்களா? வாவ், எனக்கு எனர்ஜி பிளேன் கிடைச்சிருச்சு. இப்போ எனர்ஜி டேங்க தேடணும். அது வரைக்கும் வெளியே போற வழி. இது எதுக்காக திறக்க முடியல? இன்னொரு வழி இருக்கான்னு பாப்போம். அட, இது உள்ள போக வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கீழே ஏதாவது வழி இருக்குமோ? நான் போய் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன, நீ இப்போ கீழே விழுந்துட்டியா? நானும் வரணும். உன்னை ஃபாலோ பண்றோம். தேங்க்ஸ் ருத்ரா. மைரா, நீ இங்கே இரு. நான் போய் அவன் கதையை முடிக்கிறேன். பேலஸ்ல யாராவது எனக்கு தெரியாம நுழைஞ்சாதான் இந்த அலாரம் அடிக்கும். பேலஸ்குள்ள யார் நுழைஞ்சிருக்காங்க? சீக்கிரம் பிடிங்க. நம்ம இங்கிருந்து போய் ஆகணும். Ibaiska, pushino. கெலி, கெலிக்கு என்னாச்சு?
யார் வந்தாங்க? மாஸ்டர் டொங்கிலா, அது ருத்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பேலஸ்க்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க குட்டி உருவமா மாறி கேட்டுக்கு உள்ள வந்துட்டாங்க பாஸ். அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்படியாவது அவங்க கதையை முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ள அந்த ருத்ரா என் பேலஸ்குள்ளேயே வந்துட்டான். அவனை அழிக்காம நீ அவன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தியா? முட்டாள் எலியே! ருத்ரா, உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். நான் சொல்றது கேக்குதா? உன்னோட உயிர் என் கையில தான் இருக்கு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ஜெய் சிங். இந்த தடவை உன்னை நல்லா மாட்டி விட்டுட்டனா? உன்னை காப்பாத்த ருத்ரா கண்டிப்பா வருவா. இங்கேயே வச்சு உங்க 2 பேரோட கதைய அவங்க உங்க கதைய முடிக்க போறாங்க. ஷாக்கால், நாம 2 பேரும் எதிரிங்க தான். ஆனா இங்க நடக்கிறது உனக்கும் நல்லது கிடையாது. மனுஷங்களை எல்லாம் அழிச்சிட்டு டாங்க்ரீலா உங்க எல்லாரையும் ஸ்லேவா தான் வச்சிருப்பான். யோசிச்சு பாரு, அவனுக்கு ஸ்லேவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? நாமெல்லாம் மனுஷங்க தானே. என்ன, நம்ம கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மனுஷங்களை முழுசா அழிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. டாங்க்ரீலா கிட்ட மோதுறதுக்கு நீ எனக்கு துணையா இருக்கணும். நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா டாங்க்ரீலாவை நம்மளால தோக்கடிக்க முடியும். கண்டிப்பா முடியாது. டோங்கிரிலாவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மெஜிஷியன். ஷாக்கால் சரியாக சொன்ன. ஜாசிங், இப்போ உன் டைம் இருக்கு. நீ என் டீமுக்குள்ள வந்துரு. கண்டிப்பா முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட மோது. கண்டிப்பா நான் மோதுவேன். அதுக்கு இன்னைக்கு நடக்கிற ஃபைட்ல நீ தப்பிச்சாகணுமே. ருத்ராவுக்கு உன் மேல பாசம் அதிகம்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா உன்னை காப்பாத்துறதுக்காக அவன் கண்டிப்பா இங்க வருவான்ல. ஒருவேளை அவன் இங்க வந்தாலும் அவன் இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ருத்ரா, நீ இப்ப இங்க எதுக்காக வந்த? உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக இவங்க ட்ராப் பண்ணிருக்காங்க. தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் நகருங்க ப்ளீஸ். தாத்தா. ருத்ரா, நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ ரொம்ப தைரியசாலியா இருக்க. நீயும் என்னோட டீம்ல வந்து வேலை செஞ்சனா நானும் உன்னை விட்டுறேன். நான் உன்னை என்னோட ரைட் ஹேண்ட் மேனா வச்சுக்கிறேன். நான் உனக்கு துணையா இருப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. உலகத்துல இருக்க மனுஷங்களை நான் உன்னை அழிக்க விட மாட்டேன். அதெல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது ருத்ரா. ஏன்னா நீ என்னோட உலகத்துல இருக்க. ஏன்னா இது என்னோட உலகம். என்னோட விருப்பத்துக்கு மாறா இங்க ஒரு சின்ன இலை கூட நகராத. இதே மாதிரி உலகத்தை தான் நான் பூமியிலையும் உருவாக்க நினைக்கிறேன். நானும் தாத்தாவும் உனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதை தவிர உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. அதை யோசிச்சுக்க ருத்ரா. என்ன விஷயம்னா, ஒண்ணு நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்றன்னு சொல்லணும், இல்லனா இங்கேயே இருந்து அழிஞ்சு போகணும். ருத்ராவோட
ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. டாங்கிரிலா, இந்த புல்டோசருக்கு நீ கொடுத்த பவர்ஸ்ல அவனால என்ன மோத முடியல பாத்தியா? அப்படின்னா அவனுக்கு நான் அன்லிமிட்டெட் பவர்ஸ கொடுப்பேன். இன்னைக்கு உன்னை நான் இங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு விடவே மாட்டேன். லீலா 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 டோங்கிரிலா கி லீலா அக்கடா பக்கடா போ. நான் இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னோட வலையில மாட்டிக்கிட்ட டோங்கிரிலா. டோங்கிரிலா, அவனை தடுத்து நிறுத்துங்க. அவன் என்ன பண்றான்னு பாருங்க. ருத்ரா!
வாவ் சூப்பர் ருத்ராணி கலக்கிட்ட இல்ல 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 தாத்தா ஸ்பேஸ்ஷிப் மேஜிக்கல் எனர்ஜி பிளேன் பேலஸ்ல இருக்க பெரிய ஹால்ல இருக்கு. நீங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சிட்டியை விட்டு வெளியே போயிடுங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். நான் உன்னை எறும்பு மாதிரி நசுக்கிட்டு வரும். நீ இவ்வளவு சின்ன பையனா இருந்துகிட்டு இந்த டோங்கிரிலாவோட பேனை அழிக்க முடியாத. நான் ரொம்ப பெரிய மியூசிஷியன், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் மியூசிஷியன். நான் உன்னை நசுக்காம விட மாட்டேன். Ibaiska, Zibaiska. அது திறக்காது ஜெய்சிங். அது மேஜிக் ப்ரூஃப். இதோட கதவை டோங்கிரிலாட்ட இருக்கிற சாவியால தான் திறக்க முடியும். ஷாக்கால் இப்ப டாங்கிரிலாவுக்கு நீ சப்போர்ட் பண்ண கூடாது. எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவன் நம்ம எல்லாருக்கும் எதிரி. நான் இத பத்தி ரொம்ப யோசிச்சேன் ஜெய்சிங். இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஜஸ்ட் இந்த முறை மட்டும் நான் உனக்கு உதவியா இருக்கலான்னு. ஆனா இதுக்கப்புறம் உதவி செய்ய மாட்டேன், புரிஞ்சுதா? இந்த சாவி உனக்கு இந்த சாவி எங்க இருந்து கிடைச்சது? நான் டோங்கிரிலா கூட தானே இருந்தேன், அதனால சாவியை திருடிட்டேன். இந்த மாதிரி வேலைலாம் நான் ரொம்ப சரியா செய்வேன், தெரியும்ல? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க. நான் டொங்கிலா கூட இருக்க விரும்பல. நான் இங்க அடிமையா தான் இருக்கேன். என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. சரி, வந்துடு. ஜெய்சிங், நீ எப்பவுமே மத்தவங்கள ரொம்ப சீக்கிரத்துல நம்ப ஆரம்பிச்சிடற. ஒருவேளை இவன் நம்மளை ஏமாத்திட்டானா? டாங்கிரிலா கூட யாராலையும் இருக்க முடியாது. இவன் நம்மளை ஏமாத்த மாட்டான். வா எலியே. Ibaiska, Zibaiska, all cubes, unito! ருத்ரா, நாங்க கிளம்பிட்டோம். நீயும் சீக்கிரமா வந்துடு. ஓகே தாத்தா. Ah!
Ibaiska, Zibaiska, Dongrila, Finito. நீங்க யாரும் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. எங்க மாஸ்டருக்கு நீங்க துரோகமா பண்றீங்க. அவருடைய பிளானையே நீங்க வீணாக்கிட்டீங்கல்ல. உங்க யாரையும் நான் தப்பிக்க விட மாட்டேன். சீக்கிரமா தள்ளி விடு, சீக்கிரம். நான் முன்னாடியே உன்னை எச்சரிச்சல, யாரையும் சீக்கிரம் நம்பாதன்னு. ஆனா நீதான் கேட்கல. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். இந்த உலகத்துல இனிமே யார் பெரிய மெஜிஷியன்? நான் தான், நான் மட்டும்தான். நான் யார வேணாலும் நம்புவேன், ஆனா உன்னை நம்ப மாட்டேன். எலி கூட போனது என்னோட இமேஜ். இப்போ நீ ஃப்ரீஸ் ஆக போற. இப்ப எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. இபைஸ்கா ஜிபைஸ்கா ஹோம் சனிட்டோ. தாத்தா வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமா ருத்ரா, ஆனா அதுக்கு முன்னாடி ஷாக்கால அவன் வீட்டுக்கு அனுப்பிடலாம். என்னால நம்பவே முடியல. இதுக்கப்புறம் சன் சிட்டி, கால் சிட்டி எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. நான் தான் இந்த இடத்தோட கிங்கு. இனிமே இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். நான் கிங்கு கிடையாது, நான் உங்களோட சர்வெண்ட் தான். ஷாக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. ருத்ரா, தேங்க் யூ வெரி மச். நீ எங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே காப்பாத்திருக்க. அப்படியே இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா தாத்தா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.